பீம் சிங் தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். தமிழ் மட்டுமின்றி இந்தியில் 18 படங்களும், தெலுங்கில் 8 படங்களும், மலையாளத்தில் 5 படங்களும், கன்னடத்தில் 1 படமும் தயாரித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அவர் 1940இல் தயாரிப்பாளரான கிருஷ்ணன் பஞ்சுவிடம் உதவி எடிட்டராக திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். இவரது படங்கள் முக்கியமாக குடும்பம் மற்றும் உறவுகளை மையப்படுத்தி இருக்கும். சிவாஜி கணேசனை வைத்து தமிழ் உச்சரிப்பில் பா என்று தொடங்கும் தலைப்பில் அவர் தொடர்ச்சியாக தயாரித்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கண்ணதாசின் பாடல் வரிகளில் படங்கள் எடுத்துள்ளார். பீம் சிங் பா என்ற எழுத்தில் தொடங்கும் தொடர் படங்களை தயாரிப்பேன் என்று கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். அவரது பெயரும் பா என்று தமிழில் அதே எழுத்தில் தொடங்குவதால் முதலில் அதை பற்றி யோசித்து பின்னர் அவர் முடிவு செய்திருக்கலாம். பீம் சிங் சிவாஜியை வைத்து பா என்று தலைப்பில் தொடங்கும் 14 வெற்றி படங்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதிபக்தி 14 மார்ச் 1958 வெளிவந்த திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.என். ராஜம் ஆகியோர் நடித்திருந்தனர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ளார். பாடல் வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியுள்ளார். பார்த்தால் பசி தீரும் 1962 பீம் சிங் இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சவுகார் ஜானகி மற்றும் சரோஜா தேவி ஆகியோர் நடித்துள்ளனர். கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் ஜனவரி 14 அன்று 1962 வெளிவந்தது. கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ளனர். பாகப்பிரிவினை 1959 பீம் சிங் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். இப்படம் 31 அக்டோபர் 1959 வெளியானது. இப்படம் இந்தியில், தெலுங்கில், கன்னடம், மலையாளம் ரீமேக் செய்யப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுக்கப்பட்ட முதல் படம். இப்படத்திற்கு விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைத்தார். பாடல்கள் கண்ணதாசன், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோர் எழுதியுள்ளனர். இத்திரைப்படம் 1960இல் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது. படிக்காத மேதை 1960 வெளிவந்த திரைப்படமாகும். இப்படத்தில் சிவாஜி கணேசன், எஸ்.வி. ரங்கராவ், கண்ணம்பாள், சவுகார் ஜானகி ஆகியோர் நடித்துள்ளனர். 1953 பெங்காலி திரைப்படமான ஜோக் பயோக் படத்தின் ரீமேக் ஆகும். இது ஆஷா பூர்ணா தேவியின் அதே பெயரில் நாவலை அடிப்படையாக கொண்டது. இப்படம் 25 ஜூன் 1960 வெளியாகி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இது தெலுங்கில் ஆத்ம பந்துவு என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. ரங்கராவ் மற்றும் கண்ணாம்பா அவர்களின் பாத்திரங்களை மீண்டும் நடித்தனர். இந்தியில் பீம் சிங்கால் மெஹர்பான் என்ற பெயரில் எடுக்கப்பட்டது. கே.வி. மகாதேவன் இசையமைத்துள்ளார். அதே சமயம் பாடல் வரிகளை மகாகவி பாரதியார், கண்ணதாசன் மற்றும் மருதகாசி ஆகியோர் எழுதியுள்ளனர். பாசமலர் 1961 பீம் சிங் இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி கணேசன் ஆகியோர் நடித்துள்ளனர். கே.ஏ. தங்கவேலு, எம்.என். நம்பியார் மற்றும் எம்.என். ராஜம் ஆகியோர் துணைவேடங்களில் நடித்துள்ளனர். அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்ட இத்திரைப்படம் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. பாசமலர் 27 மே 1961 வெளிவந்த சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி நடிப்பை விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது. இப்படம் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. 26 வாரங்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி அதன் மூலம் வெள்ளி விழா படமாக மாறியது. இப்படம் 9வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2வது சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது. இது ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறி இதன் விளைவாக சகோதர சகோதரி உறவை மையப்படுத்தி இந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. டிஜிட்டல் முறையில் பாசமலர் படம் 15 ஆகஸ்ட் 2013 வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது. பாலும் பழமும் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி நடித்துள்ளனர். 9 செப்டம்பர் 1961 வெளியிடப்பட்டது. இப்படம் கன்னடத்தில் பெத்ரா ஜீவா என்ற பெயரிலும், இந்தியில் ஷாத்தி என்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது. பாலும் பழமும் படம் சிவாஜி பிலிம்ஸ் விநியோகம் செய்தது. சரோஜா தேவியின் இந்நடிப்புக்காக குமுத இதழ் படத்தை பாராட்டியது. கல்கின் காந்தன் படத்தின் தலைப்புக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்லை என்று விமர்சித்தார். ஆனால் படம் ஒரு பொழுதுபோக்கு படம் என்று கூறியுள்ளார். இப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. பாவமன்னிப்பு இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா, எம்.ஆர். ராதா, எம்.வி. ராஜம்மா, வி. நாகையா, எஸ்.வி. சுப்பையா,
டி.எஸ். பாலையா ஆகியோர் நடித்துள்ளனர். குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்ட 4 குழந்தைகள் வெவ்வேறு மதம் கொண்ட வளர்ப்பு பெற்றோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. பீம்சிங் ஆரம்பத்தில் அப்துல்லா என்ற தலைப்பில் ஒரு படத்தின் வேலையை தொடங்கி அவருடைய கதைக்கு ஜே.பி. சந்திரபாபு நடித்தார். சில காட்சிகள் படமாக்கப்பட்டு பீம்சிங்கால் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்த முடியவில்லை. ஏவிஎம் இணைந்து தயாரிக்க முன்வந்த பிறகு பீம்சிங் கதையை பாவமன்னிப்பு என்று மாற்றி சந்திரபாபுக்கு பதிலாக சிவாஜி கணேசனை மாற்றினார். கண்ணதாசன் பாடல்கள் எழுத விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். இப்படம் 1961 மார்ச் 16 வெளியாகி வணிக ரீதியாக வெற்றி அடைந்து வெள்ளி விழா படமாக மாறியது. 2வது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றது. தென்னிந்திய திரைப்படங்களில் விருதை வென்ற முதல் படம். பீம்சிங்கால் தெலுங்கில் 1970 ஓகே குடும்பம் என ரீமேக் செய்யப்பட்டது. பந்தபாசம் வலம்புரி சோமநாதன் கதையிலிருந்து பீம்சிங் எழுதி இயக்கிய 1962 வெளியான இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா ஆகியோர் நடித்துள்ளனர். 27 அக்டோபர் 1962 வெளிவந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். படித்தால் மட்டும் போதுமா? 1962 பீம்சிங் எழுதி இயக்கியது. வங்காள எழுத்தாளர் தாராசங்கர் பந்தோபாத்யாவின் 1961 நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே. பாலாஜி, சாவித்ரி, எம்.ஆர். ராதா மற்றும் ராஜசுலோச்சனா ஆகியோர் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் வங்காள மொழி திரைப்படமான நாவின் தழுவலாகும். 14 ஏப்ரல் 1962 வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. கண்ணதாசன், மாயவநாதன் ஆகியோர் எழுதிய பாடல்களுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்தனர். பொன் ஒன்று கண்டேன் பாடல் பிருந்தாவனின் சாரங்க எனப்படும் இந்துஸ்தானி ராகத்தில் அமைக்கப்பட்டது. பார் மகளே பார் 1963 பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, மனோரமா, முத்துராமன், புஷ்பலதா, எம்.ஆர். ராதா, ஏ.வி.எம். ராஜன், சோ. ராமசாமி, வி.கே. ராமசாமி, விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்திருந்தனர். வலம்புரி சோமநாதன் கதையை எழுதி பட்டு எழுதிய பெற்றதான் பிள்ளை என்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டது. 1958 வெளிவந்த பர்வாரிஷ் என்ற இந்தி திரைப்படத்தை ரீமேக் ஆகும். 1963 ஜூலை 12 வெளிவந்தது. பச்சை விளக்கு இப்படத்தில் சிவாஜி கணேசன், விஜயகுமாரி, எஸ். ராஜேந்திரன், எஸ்.வி. ரங்கராவ் ஆகியோர் நடித்துள்ளனர். 3 ஏப்ரல் 1964 வெளிவந்து திரையரங்கில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பெற்றது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த பாடலுக்கான வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார். பழனி 1965 பீம்சிங் இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன், எஸ். ராஜேந்திரன், ஆர். முத்துராமன், தேவிகா ஆகியோர் நடித்துள்ளனர். 14 ஜனவரி 1965 வெளிவந்த இத்திரைப்படம் விமர்சன ரீதியாக வெற்றியை பெற்றது. தமிழ் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது. 1962 கன்னட திரைப்படமான பூதானாவின் ரீமேக் ஆகும். பாலாடை 1967 பீம்சிங் இயக்கியது மற்றும் எம்.ஆர். சந்தானம் தயாரித்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் கே.ஆர். விஜயன் நடித்துள்ளனர். 16 ஜூன் 1967 வெளிவந்தது. கே.வி. மகாதேவன் இசையமைத்துள்ளார். பாடல்கள் கண்ணதாசன் மற்றும் தஞ்சைவாணன். பாதுகாப்பு 1970 பீம்சிங் இயக்கி தயாரித்த இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, டி.எஸ். பாலையா, மேஜர் சுந்தரராஜன் ஆகியோர் நடித்துள்ளனர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார்.